அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஃபெரோஷா துக்ளக். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் ஃபெரோஷா துக்ளக். இரண்டாவது வினா. நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜே.எம். கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே.எம். கீன்ஸ். மூன்றாவது வினா. நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித். நாலாவது வினா. மானட்டா என்பது எந்த மொழிச்சொல்? மானட்டா என்பது எந்த மொழிச்சொல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, லத்தீன் மொழிச்சொல். ஐந்தாவது வினா. பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பேராசிரியர் வாக்கர். ஆறாவது வினா. மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி, மால்தஸ். மக்கள் தொகை கோட்பாடு மால்தஸ். ஏழாவது வினா. பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இர்விங் பிஷர். எட்டாவது வினா. ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ, சோவியத் ரஷ்யா. ஒன்பதாவது வினா. இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி, உதயகுமார். பத்தாவது வினா. இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டேஸ் ஆகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் வந்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். 11வது வினா. நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. 12வது வினா. தர விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, குமாரபாளையம். தரை விரிப்புக்கு குமாரபாளையம். 13வது வினா. தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த மாவட்டம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வேலூர். தோல் பொருட்கள் ஏற்றுமதிக்கு வேலூர். 14வது வினா. இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் மும்பை. 15வது வினா. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று? ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி, ஏப்ரல் 5, 2016. 16வது வினா. சுத்தமான பணம் செயல்பாடு நடைமுறைக்கு வந்த நாள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 31/1/2017. சுத்தமான பணம் 31/1/2017. இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சர் ஜேம்ஸ் வில்சன். வருமான வரி வந்து சர் ஜேம்ஸ் வில்சன். 18வது வினா. முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது? அதாவது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிரான்ஸ். 19வது வினா. உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தியோடர் லெவிட். 20வது வினா உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 21வது வினா ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சைமன் குஷ்னட். 22வது வினா பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் எது? பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஒடிசா. பாரதீப் துறைமுகம் ஒடிசா. 23வது வினா கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி கொச்சி. 24வது வினா நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்ச் 15. நுகர்வோர் தினம் மார்ச் 15. 25வது வினா இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார்? இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரிசர்வ் வங்கி. 26வது வினா ₹1 நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும்? ₹1 நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி நிதி செயலாளர். 27வது வினா இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1935. 28வது வினா பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குறைந்தபட்ச கற்றல். 29வது வினா தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உள்ள இடம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மணலி. 30வது வினா சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்கம். 31வது வினா பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா. பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். 32வது வினா கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜான் பிக்கின்ஸ். 33வது வினா ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன? ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டாலர். 34வது வினா பொருளாதாரத்தின் தந்தை யார்? பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். 35வது வினா பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. பசுமை புரட்சி ஆப்ஷன் டி கிபி 1966 துவக்கப்பட்டது. 36வது வினா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 2018. 37வது வினா மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார்? மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மொஹபூப் உல் ஹூப். 38வது வினா சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1971. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 1971. 39வது வினா ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி பிரான்ஸ். 40வது வினா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென்.
பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென். 41வது வினா, எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிரேக்கம். 42வது வினா, தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 996. தமிழகத்தின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள். 43வது வினா, இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு? இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 940. இந்தியாவின் பாலின விகிதம் 940. 44வது வினா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? ஒரு முக்கியமான வினா. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 45வது வினா, பம்ப் செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். பம்ப் செட் மற்றும் மோட்டார்ஸ் கோயம்புத்தூரில் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 46வது வினா, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1974. 47வது வினா, மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1997. மாநில மனித உரிமை ஆணையம் கிபி 1997. 48வது வினா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. 49வது வினா, நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. கடைசி வினா, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபாடு தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1974. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.